தீராத வியாதி, தீராத கடன் இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரே அமைப்பை சேர்ந்தது தான். இந்த அமைப்புக்கு இந்த மாதிரியான வியாதி நிவாரணத்துக்கும், கடன் நிவர்த்திக்கும் நீங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் பார்த்தீங்கன்னா, தெரு நாய்களுக்கு நீங்க உணவு குடுக்கணும். உணவு குடுக்கறது பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்லயே வச்சிருக்கிறோம் நாயி அப்படின்ற மாதிரியாக இருக்கும். எல்லாருக்குமே நாங்க வீட்லயே பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம் மேடம். அவங்களுக்கு குடுக்குறோம் நாங்க. அதுவும் இருந்தாலுமே எங்களுக்கு இருக்க தானே செய்யுது அப்படின்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. வீட்ல பெட் அனிமல்ஸ் வளர்க்கவே கூடாது. வளர்த்தீங்கன்னா, அது தேவையில்லாத பிரச்சனைகளை கணவன், மனைவி பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால வெளியில இருக்கக்கூடிய இந்த நாய்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, காலபைரவருக்கு சமானமான ஒரு விலங்கு தான். அந்த காலபைரவர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தீராத ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய கலிகால யுகத்திற்கு உண்டான ஒரு தெய்வமாக தான் காலபைரவர். அதனால அந்த நாய்களுக்கும், அந்த இந்த தெருவுல இருக்கக்கூடிய முடியாத ஒரு விலங்குகளுக்கும் நீங்க உணவு குடுக்கறது மூலமாக, அந்த தீராத வியாதிகள் நீண்ட நாட்களாக கேன்சர், அடுத்து பார்த்தீங்கன்னா, அ இதுல ஹார்ட்ல சில பிரச்சனைகள் இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கூட இப்ப அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியாக அந்த குழந்தைகள வச்சே அந்த தெரு நாய்களுக்கு நம்ம உணவு குடுக்கறதுனால, இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுவதுமாக குறைஞ்சிடும்.